ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் காட்டும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட சிவில் இன்ஜினியரிங் அது மேலே டச் பண்ணால் தான் ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் ஆகும். கிளிக் கேர் கொடுத்தீங்களா பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த டாபிக் மேலே கிளிக் பண்ண தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ டிஎன்இபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஇ போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த டாபிக் மேலே கிளிக் பண்ண தான். கிளிக் கேர் கொடுத்தீங்களா ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஜஸ்ட் அந்த டாபிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டால் ஆன்சர் கீ வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீ, தமிழ் ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. இந்த லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.